இன்னைக்கு என்ன லஞ்ச்? நைனிக்கா சூடா தோசை பண்ணிருக்கேன் நைனி. ஓ, காலையில தான் நீ தோசை பண்ணி கொடுத்த. மத்தியானமும் தோசை, நைட்டும் தோசை, ஸ்நாக்ஸுக்கும் தோசை, ஸ்கூலுக்கும் தோசை. எப்போ பார்த்தாலும் நீ தோசையே செஞ்சு தர. வீடு ஃபுல்லாக தோசை அடக்கி இருக்கியா? அதே தோசை மாவு வச்சு பீஸா தோசை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போ. ஈஸி ஈஸி பாசி பாசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நான் ஒரு குட்டி ஷாப் நைனிகா. இன்னைக்கு ரெசிபி என்னன்னா பீஸா தோசை. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். பீஸாக்கு உண்டான தேவையான பொருள் என்னன்னு பார்த்துலாமா? வாங்க. பெல் பெப்பர்ஸ், பேபி கார்ன், மஷ்ரூம்ஸ், பன்னீர், மசாலா சீஸ், பீஸா சாஸ். வாங்க சீக்கிரமா பண்ணலாம், ஏன்னா ஸ்நாக்ஸ் டைம் ஆகும் போகுது. ஒரு பேன்ல கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமும் பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சாக்கே பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள்ஸ் ரெடி. இந்த மாதிரி தோசை போட்டுக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. மேலே மூடி வைக்கிறதுக்கு மேலே கீ போட்டுக்கலாம். இது மேலே நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பீஸா சாஸை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். இது மேலே நம்மளோட மசாலா சீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஹீட் பண்ண வச்ச பேனை இதில் கவுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பீஸா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கட் பண்ணி நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க நம்மளோட பீஸாவை என்ஜாய் பண்ணிடலாமா? வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் பண்ணுங்கள். வி தாட்